இன்றைக்கி நம்ம லா ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் பார்க்க போகிறோம். ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னா தெரியும். லைட்டு வந்து படும்போது கரண்ட் ப்ரொடியூஸ் ஆனால் அது பேர் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். இப்போ அதோட லாஸ் ஒவ்வொன்றா பார்ப்போம். ஸோ த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி. இப்போ நம்ம சோடியம் மெட்டல் இங்கே யூஸ் பண்ணிக்கோம். சோடியத்தோட ஒர்க் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா 2.27. அப்போ அது கரஸ்பாண்டிங் எனர்ஜி பார்த்தீங்கன்னா 549 டெராஹெர்ட்ஸ் அப்படின்னு போட்டுருக்காங்க. ஸோ அப்போ அந்த ஃப்ரீக்வன்சிக்கு மட்டும்தான் என்ன ஆகுது, நம்ம எலக்ட்ரான் ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ நான் ஃப்ரீக்வன்சி அதிகப்படுத்த பாருங்க. ஃப்ரீக்வன்சி அதிகப்படுத்தினா என்ன ஆகும், நிறையா எலக்ட்ரான்கள் வருது. இப்போ ஃப்ரீக்வன்சி குறைச்சிட்டே வரும் பாருங்க. அந்த 2.27ஓட குறைஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் எலக்ட்ரான் கீழே வரல. ஸோ அப்போ மினிமமாக ஒரு ஃப்ரீக்வன்சி கொடுக்குறோம். அந்த ஃப்ரீக்வன்சி கொடுத்தா மட்டும்தான் எலக்ட்ரான் வெளில வருது. ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி கீழே போயிட்டால் எலக்ட்ரான் வெளில வரல. அப்போ அந்த மினிமமாக உள்ள ஃப்ரீக்வன்சிக்கு பேர் த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சிக்கு மேலே எவ்வளோ எனர்ஜி கொடுத்தாலும் எலக்ட்ரான் எமிட் ஆகி வரும். ஸோ இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட். ஸோ அடுத்தது இன்டென்சிட்டியோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ இன்டென்சிட்டி அதிகப்படுத்தா கரண்ட் என்ன ஆகுது, இந்த கிராஃப்லையும் பார்க்கலாம், அந்த படத்துலையும் தெரியும். ஸோ இன்டென்சிட்டி அதிகமானால் கரண்ட் அதிகமாகுது பாருங்கள், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அதிகமாகுது. ஓகேங்களா, இது ஒரு பாயிண்ட்டாக நம்ம சொல்கிறோம். அடுத்தது இன்டென்சிட்டி அதிகப்படுத்தினா வரக்கூடிய எலக்ட்ரானோட வேகத்தை பாருங்களேன். வேகம் மாறல, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸாக மாறுது ஒழிய எல்லா எலக்ட்ரானும் ஒரே விதத்தில் வருது பாருங்கள். அப்போ மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த இன்டென்சிட்டி. நம்ம இன்டென்சிட்டியை மாற்றினா ஸ்பீடு மாறல. அதுவே நல்லா கவனிங்க. ஃப்ரீக்வன்சியை மாற்றுறோம். ஃப்ரீக்வன்சி மாற்றினா அதோட எலக்ட்ரானோட ஸ்பீட் பாருங்கள். ஃப்ரீக்வன்சி அதிகப்படுத்தினா எலக்ட்ரான் ஓவர் ஃபாஸ்ட்டாக போகுது, ஃப்ரீக்வன்சி குறைச்சா ஃபாஸ்ட் குறையுது. இப்போ மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் டேலிபர்ஸ் டு ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் இன்னொன்று, லைட் வந்து பட்ட உடனே எலக்ட்ரான் எமிட் ஆகுது. அப்போ தேர் இஸ் அ நோ டைம் லேக். இப்போ இமீடியட் ப்ராசஸ் அப்படின்னு அதை சொல்கிறோம். அப்புறம் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். இந்த கிராஃபை அப்சர்வ் பண்ணுங்கள். ஸோ இப்போ இன்டென்சிட்டி அதிகப்படுத்தி பார்ப்போம். கரண்ட் அதிகமாகுது. இப்போ வோல்டேஜ் குறைச்சிட்டே வரும் பாருங்களேன். வோல்டேஜ் குறைச்சா கரண்ட் குறைஞ்சிட்டே வந்து ஜீரோ வரணும். ஆனால் ஜீரோ வராமல் அப்படியே ஒரு வேல்யூ இருக்குது. இப்போ வோல்டேஜ் நெகட்டிவ் சைடு அப்ளை பண்ணுறேன், ஒரு கரண்ட் குறைஞ்சிட்டே வருது பாருங்கள். படத்தை பார்த்தாலே தெரியும். ஒரு பர்டிகுலர் வோல்டேஜில் கரண்ட் ஜீரோ ஆகிடுச்சு பாருங்கள். அது -2 வோல்ட்டு. அந்த வோல்டேஜில் நம்ம என்ன தான் ஹெவி இன்டென்சிட்டி ஹெவி ஃப்ரீக்வன்சி கொடுத்தாலும் நம்மளுக்கு எலக்ட்ரான் வெளில வரல. அந்த பொட்டன்ஷியல் தான் இப்போ ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல்னு சொல்கிறோம். இந்த சிமுலேஷனில் ஓம்ஸ்லாம் ப்ரூவ் பண்ணலாம். வோல்டேஜ் கரண்ட் டேலி பர்சனல். இந்த கிராஃபை பாருங்களேன். வோல்டேஜ் அதிகப்படுத்துகிறேன், கரண்ட் அதிகமாகுது பாருங்கள். வோல்டேஜ் குறைஞ்சா கரண்ட் குறையும். வோல்டேஜ் அதிகமாகும், குறைஞ்சா குறையும். ஸோ ஓம்ஸில் V = IR. தட்ஸ் ப்ரூவ்டு.